இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து நல்ல நெறிகளை போதிக்கக்கூடிய ஒரு சிறப்பினை நம்மாழ்வார் பெருமான் சொல்லி இருக்கிறார். நாட்டில் பிறந்தவர் நாரணர்க்கு ஆளன்றி ஆவரோ, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்கா, நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே என்பது பாசுரம். எம்பெருமான் இந்த உலகத்திலே பிறக்கிறார். பிறந்து உலக வாழ்க்கையிலே மக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்களோ அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். ஆரம்பத்திலே இருந்து அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவு வரை துன்பங்களாகவே அமைந்த ஒரு நிலையை ராமாவதாரத்துல பார்க்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே அவர் பல வாழ்வியல் உண்மைகளை சொல்றார். முதல்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல்லை தட்டாதே என்கிற 2 வாழ்வியல் நெறிகளையும் வலியுறுத்துகிற விதத்துல அரசு பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை துறந்துவிட்டு காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போன பின்பு கூட அரண்மனையிலே பஞ்சனையிலே படுத்து உறங்க வேண்டிய எம்பெருமான் புல் அணையிலே படுத்து உறங்க வேண்டிய நிலை வருகிறது. அரண்மனையிலே அறுசுவை விருந்தை உண்டு மகிழ வேண்டிய எம்பெருமான் பச்சிலை, கிழங்கு, காய், கனி இவற்றை உண்ண வேண்டிய நிலையை ஏற்கிறார். காட்டுக்கு வந்த பிறகும் கூட தன் மனைவி சீதா பிராட்டியாரை பிரிந்து துன்பப்படுகிறார். அதே காட்டுல தனக்கு தந்தையாம் நிலையில இருந்த ஜடாயுவை பிரிந்து வருந்துகிறார். போர்க்களத்துல இலக்குவன் மயங்கு விழுந்த பொழுது மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறார். இப்படி இவ்வளவு துன்பங்களையும் அவர் அனுபவித்தது மக்களுக்கு சில வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுவதற்காகவே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு அவர் இந்த உலகத்துக்கு வந்தது தீமையை அழித்து நன்மையை காத்து தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்கு தான். வனவாசம் போன போது முதல்ல விராதனுக்கு சாப விமோசனம் கொடுத்தார். வயிறே வாயாக இருந்து கொண்டு காட்டிற்கு வந்தவர்களை எல்லாம் பிடித்து பிடித்து உண்டு கொண்டிருந்த ஒரு அரக்கன் கவந்தனை அழித்தார், கரனை அழித்தார், தூஷணர்களை அழித்தார், திரிசிராவை அழித்தார், சுக்ரீவனுக்கு துன்பம் தந்த வாலியை வதம் செய்தார், இலங்கைக்கு சென்று ராவணன் உள்ளிட்ட அத்தனை அரக்கர்களையும் அழித்தார். இதுவெல்லாம் நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் செய்தவை. ஒரு சகோதர நெறியை அவர் நமக்கு சொல்லி காட்டினார். குகனை சகோதரனாக ஏத்துக்கிட்டார், சுக்ரீவனை சகோதரனாக ஏத்துக்கிட்டார், வீடனனை சகோதரனாக ஏத்துக்கிட்டார். இதுல குகன் ஒரு வேடன், சுக்ரீவன் ஒரு வானரம், வீரனன் ஒரு அரக்கன். ஆக இவ்வளவு பேர்களையும் தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டதிலே அவர் ஒரு சகோதர நெறியை மக்களுக்கு சொன்னார். இப்படியெல்லாம் செய்து மக்களை காப்பாற்றி பிறகு நெடுங்காலம் ஒரு நல்ல ஆட்சியை செய்து கல்வியிலையும் செல்வத்திலையும் மக்கள் தழைக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இப்படி செய்துவிட்டு சென்ற அவருடைய புகழை அன்றி வேறொன்றை கேட்பார்களோ என்கிற ஒரு வினாவை இந்த பாசுரம் முன்வைக்கிறது. அதனாலதான் நாட்டில் பிறந்தவர் நாரணன் புகழன்றி கேட்பரோ என்று கேட்டார். மடந்தாடும் நெஞ்சத்து கஞ்சனார் வெஞ்சம் கடந்தானை நூற்றுவர்வால் நாற்று செய்யும் போற்ற தொடர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத என்ன நாவே நாராயணா எண்ணாத நாவென்ன நாவே. வணக்கம்.